மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பழிவாங்கப்பட்டுள்ள நீதிபதி இளஞ்செழியன் அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயல் என குற்றச்சாட்டு. யாழில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவம், 20 பேரை தேடும் போலீசார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம், பறிபோகுமா மக்கள் ஹானிகள். தமிழ் மொழியை புறக்கணிக்கின்றதா அனுர அரசு, சபையில் சத்தியலிங்கம் காட்டம். பதவியேற்பில் நடனமாடிய ட்ரம்ப், எலோன் மஸ்க் செய்கையால் வெடித்தது சர்ச்சை, வைரலாகும் காணொளிகள். தொடர்வென விரிவான செய்திகள். மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தற்துணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாராபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது. இதை ஏற்க முடியாது. நீதிபதி இளஞ்செழியன் தனது 27 ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாராபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டங்களில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டி கழிக்கப்பட்டு வந்தன. இதன் உச்சமாக தற்போது அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்து திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது. இதை எமது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. அந்த வகையில் அரசு குறித்த பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காது விட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் கூறுகையில், கடந்த காலங்களில் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஜேவிபி செய்த செயற்பாடுகள் அனைத்தையும் எமது மக்கள் நன்கு அறிவார்கள். அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள விரும்புவதில்லை. அவ்வாறான தரப்பினர் இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி தமிழ் மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றுகின்றனர். மறைமுக பழிவாங்கல் போக்குடனும் செயற்படுவதாக மக்கள் கூறுவதை காண முடிகின்றது. ஆனால் ஆட்சியை கைப்பற்ற அனுர தரப்பு மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியாக வேண்டும். இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அத்துடன் தென்பகுதியை போன்று தமிழ் மக்களையும் அவரவர் தகுதிகளுக்கேற்ப பதவி நிலைகளில் பாராபட்சம் பாராது நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை நிர்வாணமாக்கி கட்டி வைத்து தாக்கிய கும்பலைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 20 பேர் கொண்ட குழுவை கோப்பாய் போலீசார் கைது செய்ய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இளைஞனை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையிலும் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாகவும் கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 20 பேர் வரையில் அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் விமான நிலையம் விமான சேவைகள் நிறுவனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கம் முன்னெடுப்பதற்கு 114 ஹெக்டேயர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். கடலை நோக்கியதாக அந்த விஸ்தரிப்பு அமையும் எனவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர். அத்துடன் காணிகளை சுவீகரிப்பதற்கு முன்னதாக 1986 ஆண்டு பலாலி விமான நிலையத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகளுக்கு இன்னமும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய பெறுமதிக்கு ஏற்ப அவர்களுக்கு இழப்பீடு முதல் கட்டமாக வழங்கிய பின்னரே தற்போது தேவைப்படும் மேலதிக காணிகளுக்காக சுவீகரிப்பை ஆரம்பிக்கலாம் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் விரிவாக்கத்தின் போது இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகளவில் கிடைக்கும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகளுக்கான நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இத்திட்டம் பற்றிய செயலமர்வில் பயன்படுத்தப்பட்ட முன்வைப்பில் தமிழ் மொழி தவிர்க்கப்பட்டு ஏனைய 2 மொழிகளுமே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒன்று. இதனூடாக பல விடயங்கள் கிளீன் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு போன்ற விடயங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதோடு நல்ல திட்டங்களுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பற்றிய ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் நல்ல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தவறுதலாக என்னவோ 2 மொழிகளில் தான் அது தயாரிக்கப்பட்டிருந்தது. தமிழ் மொழியை காணவில்லை. தயவு செய்து அந்த திட்டத்திலே தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள் என கேட்டுக்கொண்டார். இதேவேளை குறுக்கிட்ட பிமல் ரட்நாயக்க, கிளீன் ஸ்ரீலங்கா வலைத்தளத்தில் தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியை புறக்கணிக்கவில்லை எனவும் அந்த முன்வைப்பு எங்கே நடந்தது என்பதை தனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். அத்துடன் இந்த திட்டத்தின் மூலம் பௌத்த சாசன அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என மாற்றி எல்லா மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் எனவும் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் விற்பனை செய்யப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள் பற்றி கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் நடனமாடியதும் தொழிலதிபர் எலான் மஸ்க் செய்த செயல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளதும் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்ததுடன் அதனை வெளிப்படுத்தும் விதமாக அவர் மேடையில் நடனமாடிக்கொண்டே கேக்கை வெட்டினார். அவர் கையில் வாளுடன் நடனமாடிக்கொண்டு கேக் வெட்டிய காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. தொடர்ந்து அவர் தனது மனைவி மெலனியா ட்ரம்ப் உடனும் கைகோர்த்து நடனமாடிய காணொளி வைரலாகி வருகின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியானதை கொண்டாடும் விதமாக எலான் மஸ்க் மேடையில் நடனமாடி தனது கைகளை அசைத்து இறுதியில் எஸ் என மகிழ்ச்சியுடன் கத்தும் காணொளி வைரலாகி வருகின்றது. அதேபோல் ஜெர்மன் சர்வாதிகாரியான ஹிட்லர் பாணியில் எலான் மஸ்க் மேடையில் வணக்கம் வைத்துள்ளார். இது உலக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஹிட்லரை பின்பற்றும் நாசிக்கள் கடைபிடிக்கும் பழக்கத்தை எலான் மஸ்க் செய்திருப்பதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சித்து வருகின்றனர்.